கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேசுகிறார். இவ்வளவு நாட்களாக உங்களை யார் நடத்தி கொண்டு வருகிறார்? உங்க வாழ்க்கைய யார் நடத்தி கொண்டு வராங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸா, இல்ல உங்க பெற்றோரா, இல்ல உங்க சொந்தக்காரர்களா, கூட பிறந்தவர்களா, இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா, இல்ல காலேஜ்ல, ஸ்கூல்ல உங்களோடு கூட பழகுறவர்களா, இல்ல பிசினஸ்ல வேலை செய்யறவங்களா, இப்படி அநேக காரியங்கள் உங்க கூட பழகுகிறவர்கள் உங்களை நடத்தி கொண்டிருப்பாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செஞ்சா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாத பிரச்சனையா இந்த டாக்டர் போய் பாருங்க, இந்த கேன்சர் வியாதியா இந்த டாக்டர் போய் பாருங்க, பில்லி சூனிய கட்டா இந்த மந்திரவாதியை போய் பாருங்க, இப்படி அநேக காரியங்களை சொல்லி உங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த வழி நடத்துதல்ல உங்களுக்கு ஒரு வெற்றியே இல்லாம இருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களை வழி நடத்துகிற தேவன் நானே. கர்த்தர் நித்தமும் உங்களை வழி நடத்துவார். இவ்வளவு நாள் உங்களுக்கு இப்படி மனிதர்களை நம்பினதுனால உங்களுக்கு ஜெயம் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நானே உங்களை நித்தமும் நடத்துவேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐசாயா 58 சாப்டர் வெர்ஸ் 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நான் உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். 3 காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவது பார்க்கலாம், அப்பாவோட நடத்துதல் தொடர்ச்சியானது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடத்துவாரு, 3வது நாள் நடத்துவாரு, அப்படி அல்ல. இல்ல சண்டே நம்ம சர்ச்சுக்கு போறோம், அதனால அன்னைக்கு மட்டும்தான் நடத்துவாங்க, இல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நடத்துவாங்க, அப்படி கிடையாது. அப்பா ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாம்ஸ் 37 verse 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம நடக்கிற நடைகள் எல்லாம் அப்பாவால தான் உறுதிப்படும். நல்ல மனுஷன், அப்பாவுக்கு பிரியமாய் வாழ்கிற மனுஷன், வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன், எப்பொழுதும் அப்பாவே நினைத்து கொண்டிருக்கிற மனுஷன் தான் நல்ல மனுஷன். அப்பாவை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. இப்படி இருக்கிறவர்களுடைய நடைகள் நன்றாகவே இருக்காது. அப்ப அப்பாவை நினைத்து கொண்டு, அப்பாவை தியானித்து கொண்டு, அப்பாவை ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனுடைய நடைகள் தான் என்ன பண்ணுமா, வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் வழி தெரியாம நிற்கும் பொழுது அப்பா நம்ம என்ன பண்ணுவாங்க, வழியை காண்பிப்பாங்க. நேத்து கூட பார்த்தோம், அப்பாவுடைய வார்த்தை தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. அப்பா ஒளியா இருக்கிற தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன். 2வது, வறண்ட இடங்களிலும் நம்மை நடத்துகிற தேவன். என்னது வறண்ட நிலம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும், போராட்டமா இருக்கலாம், சிலருக்கு வியாதியா இருக்கும், இதுல இருந்து எனக்கு சுகம் கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க, டாக்டர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு நெருக்கடியா இருக்கும், அதுல இருந்து வெளியே வருவோமா மாட்டோமா தெரியாத சூழ்நிலையா இருக்கும், சிலர் வாழ்க்கையில கண்ணீர் எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருப்பாங்க, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்பாங்க. அநேகர் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பாங்க, அவங்கள விசாரிக்கிறது கூட ஆள் இல்லாதபடி தனிமைப்படுத்துற இப்படி அநேக வறண்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை தான் சொல்றாங்க, நீங்க வறண்ட நிலத்துல இருக்கிறது போல இருக்கலாம். சங்கீதம் 23:1 அப்பா சொல்றாங்க, அப்பா என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உங்களை வறண்டு போக அப்பா விடவே மாட்டாங்க. அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வெளியில எல்லாம் வறட்சியா இருக்கலாம், ஆனா அப்பா உங்க இருதயத்துல சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவாங்க. அவரே உங்களை வழி நடத்துகிற தேவன். 3வதாக உங்க ஆத்துமாவை அப்பா திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக மனுஷர்கள் சந்தோஷத்தை தரலாம். பார்க்கு கூட்டு போவாங்க, பீச்சுக்கு கூட்டு போவாங்க, சினிமாவுக்கு கூட்டு போவாங்க, இதெல்லாம் சிலர் குடிக்க கூட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம், சமாதானமே கிடையாது. ஒரு தற்காலிகமாக அவங்க நினைச்சுக்கிறாங்க அது ஒரு சந்தோஷம்னா, அது ஒரு நிஜமான ஒரு சந்தோஷமே கிடையாது. உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அப்பா ஒருத்தருக்கு மாத்திரம்தான் வல்லமை
உண்டு. சங்கீதம் 23:3 அப்பா சொல்றாங்க, அப்பா உன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்பா எப்படி நடத்துறாங்களாம்? நீதியின் பாதைகளை நடத்துகிறார். அப்பாவோட பாதையில ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு போராட்டமும் வராது. அப்பா சமாதானமாக, சந்தோஷமாக உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. நீங்க மனிதர்களை வழி நடத்துவாங்கன்னு இவ்வளவு நாள் நினைச்சு கொண்டிருந்தீங்க. அந்த வழிகள் எல்லாம் மரண வழிகள். அதுல ஒரு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு செழிப்பு கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு பிரச்சனை, போராட்டம் இருந்ததுதான் மிச்சம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உங்களை வழி நடத்துவேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னை வழி நடத்துவேன். நீ வழி தெரியாம இருக்கிறீங்க. இன்னைக்கு என் கையை பிடித்துக் கொள்ளுங்க. அப்பாவோட கரத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்பா உங்களை வழி நடத்துவாங்க. எல்லாவற்றிலும் உங்களை வழி நடத்துவேன். நானே உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றான். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசிருக்கீங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து, என் பிள்ளைகள் இந்த உலகத்துல நன்றாய் இருக்க வேண்டும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், சரீரத்துல பலவீனம் இல்லாம சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறப்பா. இதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த வல்லமைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் கட்டிந்து அப்புறப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியை செய்வினைகளை கட்டிந்து அப்புறப்படுத்துங்க. இப்பொழுதே நீர் விடுதலை தருகிறதுக்காக எல்லா அசுத்த ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்ல நாம துரத்துகிறேன். அவர்கள் பிசினஸை விட்டு துரத்துகிறேன், அவர்கள் இல்லத்தை விட்டு துரத்துகிறேன், அவர் வேலை செய்யல ஸ்தலத்துல இருந்து துரத்துகிறேன் அப்பா. இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறேன். அதே போல யார் யாரெல்லாம் டாக்டர்கள் கைவிடப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஒரு சுகம் வேணும் என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. இப்பொழுது உங்களுடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறேன். யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்களோ, மரிக்கிற தருவாயில இருக்கிறாங்களோ, இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்கு இந்த நொடியே நீர் அவர்களுக்கு சுகத்தை தருகிறீரப்பா. அதே போல கடன் பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. மேலும் மேலும் கடனை வாங்கி ஆந்தவர்களே ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி எல்லா கடனையும் ஒரேடியா அடைச்சிட்டு ஒரே கடனா இருக்கலான்ட்டு யோசிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுது அப்பா நீங்க அவங்களுக்கு தான் சொல்றீங்க, கர்த்தர் நித்தமும் நான் உங்களை நடத்துவேன். எந்த கடனை எதையும் நீங்க இனி யோசிக்க வேண்டாம். இனி கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரே உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவரே உங்களுடைய தேவைகளை சந்தித்து எல்லா கடன் பிரச்சனைகளையும் அவர் முடித்து விடுவார். இப்பொழுதே உடைய வல்லமை இறங்குகிறதற்கான குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறீரப்பா. ஒரு நல்ல வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். யார் யார் என்னென்ன தேவையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, பிசினஸ் செழிக்க வேண்டும் என்று பாக்குறாங்கப்பா. அந்த பிசினஸ்ல தடைகள், போராட்டங்கள் இன்றோடு ஒளிந்து போய் இந்த நொடி முதல் அந்த பிசினஸுக்கு நீரே தலைவராக இருந்து நடத்த போகிறீர். அவரை ஆசீர்வதிக்க அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜ்ல எல்லாவற்றிலும் அந்த தடைகளை உடைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அதே போல யார் யாரெல்லாம் பாவத்தை விட முடியவில்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த பாவத்தை எல்லாவற்றையும் விடுகிறதுக்கான கிருபைகளை நீர் தருகிறீர். நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று சொன்னீர். நீரே அவர்களை பரிசுத்தமாக்குறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் கண்மணியை போல நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. God bless you all. Praise the Lord.